ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. 6ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும் பொழுதே நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனது. அதன் பிறகு மார்க்கெட் நல்ல மொமெண்டம் அதிகரித்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் வந்து டேவோட ஹை பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் நம்ம வந்து அந்த 20 மற்றும் 50 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைத்தால் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு 500 புள்ளிகள் கிட்ட நமக்கு ரேலி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நாளைக்கே நம்ம நெகட்டிவ் சைடுக்கு திரும்பணும் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் நாளைக்கு சைட்வேஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி மொமெண்டம் நல்லா செட் ஆகிருக்கு. மேபி ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் நமக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஃபெஸ்டிவல் சீசன் நமக்கு, அது இல்லாமல் குவார்ட்டர்லி ரிசல்ட் வரப்போகுது. கம்பெனிஸ் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் பெரிய அளவுக்கு 1000 புள்ளிகள் அளவுக்கு கூட மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளி, இந்த முகூர்த் ட்ரேடிங் இருக்குது, ஆஸ்பீஷியஸ் டே, அதற்கு நிறைய பேர் தயாராவாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் மந்த்தாக இருந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் பார்க்கும் பொழுது. பார்ப்போம். குளோபல் ஃபேக்டர்ஸ் எதுவும் நம்மளுடைய பங்குச்சந்தையை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து அப்சைட் பொட்டன்ஷியல் ஏகப்பட்டது இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் உள்ளே வரும் பொழுது மார்க்கெட் பெரிய அளவுக்கு மேலே ஏறும். இப்போதைக்கு இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்ட் நல்ல அப்சைட்டு செட் ஆகிருக்கு. நாளைக்கு ஜஸ்ட் ஃபாலோ அப் இருக்கான்றதை மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கு திங்கட்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 183 புள்ளிகளும், சென்செக்ஸ் 582 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 515 புள்ளிகளும் அதிகரித்து மார்க்கெட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப நாளாக வீக்காக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஐடி துறை இன்னைக்கு வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் லிஸ்ட்டில் வர்த்தகமாகுது. பேங்க், ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க், ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மீடியா, மெட்டல், சிபிஎஸ்சி, அப்புறம் எஃப்எம்சிஜி, கன்சூமர் கூட்ஸ், இதெல்லாம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமாயிருக்கு. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் டெக்னிக்கலி ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். கேண்டில் வந்து இன்னைக்கு டேவோட டாப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியுது. இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் பிக்கப் ஆகிருக்கு. பட் குளோபல் ஃபேக்டர்ஸ் நம்மளை தடுக்காத வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தான் சார்ட் பேட்டர்ன் ட்ரெண்டு சொல்லுது. பார்க்கலாம். இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும்பொழுது 24,916, க்ளோசிங் 25,072. இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவிலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 150 புள்ளிகள் கிட்ட வித்தியாசம் இருக்குது. இன்ட்ராடேல என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பாசிட்டிவ். இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக ஒரு அப்சைடு. ஜஸ்ட் ஒரு 2-3 இடங்களில் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஸ்டெடியாக இன்னைக்கு பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். நிஃப்டி பேங்க்கும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். இந்த ரீசெண்ட் டேஸில் நிஃப்டியை விட நிஃப்டி பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத பார்த்தோம். இன்றைய வர்த்தகத்திலையும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் பேட்டர்னில் ஓப்பனிங் இருந்தது. அதன் பிறகு மொமெண்டம் குறையாமல் அப்படியே நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே பேங்க் நிஃப்டியும் வர்த்தகமாயிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்னங்கிறத நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹை பாயிண்ட் 25,100, நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல் 20 டே மூவிங் ஆவரேஜ் 24,930. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்டு பேங்க் நிஃப்டி பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்கு. இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு தனிப்பட்ட கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை 55,850 சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் 56,200 அப்படிங்கிறத நாளைக்கு வர்த்தகத்திற்கு நம்ம க்ளோஸாக ஸ்டடி பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஒரு மிக்சடு சென்டிமெண்ட். தாய்வான் மற்றும் காஸ்பே விடுமுறை. மற்றபடி இந்திய பங்குச்சந்தை ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இங்கே நிக்காய் பாருங்கள் 4.5% அதிகரிச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு உயர்வு இது. இதே மாதிரி நம்மளுடைய பங்குச்சந்தையிலையும் ஒரு நாள் வரும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பொறுத்திருந்து பார்ப்போம். யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் ஒரு மிக்சடு சென்டிமெண்ட். அதே மாதிரி நாஸ்டாக் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் லீட் கொடுக்குது நமக்கு. நாளைக்கு ஃபாலோ அப் இருக்கான்றதை பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு 48 புள்ளிகள் நெகட்டிவ்ல இருக்குது. நாளைக்கு காலையில் டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம்.
இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து மூன்றாவது நாளாக பாசிட்டிவ் சென்டிமெண்ட் 25,000 அப்படிங்கிற அந்த ரவுண்டட் நம்பரை கிராஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ரேலியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மற்றும் ஐடி செக்டர் தான். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல வர்த்தகமான ஸ்டாக்குக்கு ஃபேவராக இருந்திருக்கு. ஐடி வந்து டாப் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் 2% உயர்வு. ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனோட எதிர்பார்ப்பு தான் இது. ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு மேக்ஸ் ஃபோர்டிஸ் எல்லாம் ஒரு 7% விலை அதிகரிச்சிருக்கு. ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸான கோட்டக் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் இதுவும் இந்த குவார்டர்லி அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவாக கொடுத்ததால இந்த ஸ்டாக்ஸும் பாசிட்டிவ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் மட்டும் 10% உயர்வு. ட்ரெண்ட் ரெவென்யூ க்ரோத் நல்லா கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் ஸ்டாக் வந்து டேவோட லோவில் முடிஞ்சிருக்கு. ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஃபெஸ்டிவல் சீசனில் ஒரு டிமாண்ட் இருக்கிறத எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு இண்டெக்ஸ் வந்து ஒரு 0.4% உயர்வு. வோடாஃபோன் சுப்ரீம் கோர்ட் அந்த ஏஜிஆர் கேஸில் இவர்களுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் கொடுக்கல, அதனால நெகட்டிவ் சென்டிமெண்ட். சமான் கேபிட்டல் இன்னைக்கும் 10% விலை குறைந்து வர்த்தகமாகுது. இவங்க ஐஹெச்சி டீல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவென்யூ சூப்பர் மார்ட் வீக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸுக்கு, அதனால 3% விலை குறைந்தது. நைகா 7% விலை அதிகரித்தது. டெலிவரி 6% விலை அதிகரித்தது. இவர்களாம் குவார்டர்லி அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸான பிஎஸ்சி 6% உயர்வு. பிராண்ட் ஸ்டாக்ஸ் ஆதித்யா பிர்லா இன்னைக்கு 7% அதிகரிச்சிருக்கு. இவர்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து எக்ஸிட் ஆகிறதா இருக்காங்க இதிலிருந்து. மற்றபடி பேடிஎம், சோலா இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃபோ எட்ஜ், கைன்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் மிட் கேப்பில் பாசிட்டிவ்ல வர்த்தகமான ஸ்டாக்ஸு. இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாக் பாசிட்டிவ், 4 ஸ்டாக் நெகட்டிவ். 3:4 இருந்தாலும் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ இன்னைக்கு டேட்டா இன்னும் வெளியில் வரல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் செல்லிங் சைடு தான் இருக்காங்க. ஐபிஓ நியூஸ் ஏகப்பட்டது இருக்குது. இன்றைக்கு அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஐபிஓஸ் பார்க்கலாம். நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது மார்க்கெட்டில். கிளாட்டிஸ் ஐபிஓ நாளைக்கு லிஸ்டிங். இப்போதைக்கு கிரே மார்க்கெட்டில் 0 ப்ரீமியம் இருக்குது. இது மோர் ஆர் லெஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பாசிட்டிவில் அல்லது நெகட்டிவில் கூட லிஸ்ட் ஆகலாம். ஃபேப் டெக்னாலஜிஸும் பார்த்தீங்கன்னா 0 தான் பர் ஷேர் கிரே மார்க்கெட் காட்டுது. இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஃப்ளாட் லிஸ்டிங் தான் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி அக்டோபர் 3 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆன புது ஐபிஓ இன்னைக்கு 2 நாள் முடிவு. வி ஒர்க் இந்தியா ரீட்டைல் கேட்டகரியில் பெருசாக வரவேற்பு இல்லை, அவாய்ட் பண்ணிக்கலாம். டாடா கேபிட்டல் எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐபிஓ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. பட் இது மிகப்பெரிய ஐபிஓ. டோட்டல் சைஸ் வந்து 15,000 கோடிங்கிறது பெரிய நம்பரு. அதனால் ரீட்டைல் கேட்டகரியில் இன்னும் 1 மடங்கு வரல. இவ்வளோ பெரிய சைஸுக்கு ஒரு 3 மடங்கு வந்தாலே பெரிய விஷயம். பட் இது மேபி சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிராண்ட் அப்படிங்கிறதால கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் லிஸ்டிங் கெயின்ஸ் இருக்குமாங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பார்க்கும் பொழுது பெருசாக வளர்ச்சி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. பட் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டுங்கிறதால இதில் ஏதாவது மொமெண்டம் இருக்கான்றதை பார்க்கலாம். நாளைக்கு 2 ஐபிஓ புதுசாக சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆக போகுது. இதோட ஸ்டேட்டஸ் நாளைக்கு பார்க்கலாம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆனந்தம் ஹைவே ட்ரஸ்ட். கமோடிட்டிஸில் கோல்டு மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதை தொடர்ந்து சில்வரும் ஃபாலோ பண்ணுது. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ். இன்றைக்கி கமோடிட்டியில் ஃபுல்லாக ஒரு க்ரீன் டே. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிஎஸ்சி கேபிட்டல் மார்க்கெட் கம்பெனி பெரிய அளவுக்கு சர்ஜ் ஆகிருக்கு. பிஎஸ்சியினுடைய சார்ட் பேட்டர்னை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் பெருசாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அல்லது அவாய்ட் பண்ணலாம். டாப் கெய்னர்ஸ் ஃபோர்டிஸ் வந்து நான் ஸ்டாக்ஸ் டு வாட்சில் எடுத்திருக்கேன். அதை தொடர்ந்து மேக்ஸ் ஹெல்த் கேரும் நல்லா தான் இருக்குது. நைகா ரொம்ப நாள் கழித்து நமக்கு ரேடாரில் வந்திருக்கு. அதுவும் 6% உயர்வு. கண்டிப்பாக நைக்காவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. இதையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். டாப் லூசர்ஸ் வோடாஃபோன், சமான் கேபிட்டல், அவென்யூ, சிஜி கன்சியூமர் மற்றும் ஜிண்டால் ஸ்டீல் எல்லாம் நெகட்டிவ். 52 வீக் ஹை ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் டு வாட்சில் இருக்குது. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்பைக் இன்றைக்கி ஓவராலாகவே இருக்குது. எஸ்டர்டிஎம் பிரமாதமான சார்ட் பேட்டர்ன். இந்த கோல்டு ஃபினான்சிங் கம்பெனிஸ் ஆல்ரெடி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. 52 வீக் லோவை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா பிர்லா ரீட்டைல், டொரன் பவர், கிளீன் சயின்ஸ் மற்றும் ரூட் மொபைல் எல்லாம் நெகட்டிவ். லோயர் சர்க்கியூட் அண்ட் அப்பர் சர்க்கியூட்டை பார்க்கலாம். அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோயர் சர்க்கியூட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ட்ராக்கிங் கம்பெனிஸ் எதுவும் இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பிஎல் சின்ன கம்பெனி பெருசாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ரேடாரில் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நைக்கா ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதை தொடர்ந்து டெலிவரியும் ஃபாலோ பண்ணுது. நாளைக்கு க்ரீனில் வர்த்தகமாச்சுன்னா டெலிவரி கூட ஜூம் ஆக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகும், எல்லா ஸ்டாக்கும் பாசிட்டிவாக மாறும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இந்த மாதம் கிடைத்தால் நல்ல ஒரு லாபம். கார்ப்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்து 10ஆம் தேதிக்கு தான் நமக்கு ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆர்சிஎஃப் மற்றும் ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். மற்றபடி இங்கே போனஸ் மற்றும் ஸ்பிளிட் கொடுக்குற கம்பெனிஸ் இங்கே இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டடி பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-day மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுற கம்பெனிஸே எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் 200-day மூவிங் ஆவரேஜில் பிஎஸ்சி ஆல்ரெடி சார்ட்டை பார்த்துட்டு சொல்லிட்டேன். மற்றபடி முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த ஃபார்மா கம்பெனி, அதாவது ஹாஸ்பிட்டல் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு தடவை பாருங்கள். அதில் எந்த கம்பெனிஸ் சார்ட் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நியூஸ்லேருந்து எடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸ், இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தெரியுது. ப்ரீவியஸ் லெவல்ஸில் இருந்தாலும் அதை தாண்டறதுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுது, பார்ப்போம். இன்னொரு ஸ்டாக் வந்து நியூஸ்லேருந்து எடுத்தது தான் ஃபோர்டிஸ். இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு மிகப்பெரிய ஒரு ஸ்பைக்கில் இருக்குது. 1000 ரூபாய் சப்போர்ட் லெவல், வாட்ச் பண்ணுங்கள். வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். சந்திரசேகரன் சார் டேட்டா பேட்டர்ன்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாரு. ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணலாங்க சார். டார்கெட் வந்து ஒரு 3300 ரூபாய் சார்ட்டில் இருக்குது. சந்திரமோகன் சார் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் 30% லாஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க ப்ரோ, இது பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை ரீசெண்ட் டேஸில், பட் இருந்தாலும் பெருசாக நெகட்டிவும் இல்லை. ஒரு 560 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹோல்டு பண்ணுங்கள். சுதர்ஷன் சார் ப்ராஜ் இண்டஸ்ட்ரி, இதுவும் கொஞ்சம் பிரச்சனையில் இருந்த ஒரு ஸ்டாக்கு. ரீசெண்ட் டேஸில் பெருசாக மொமெண்டம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் சும்மா ஹோல்டு பண்ணலாம். 325 ஸ்டாப் லாஸ், பட் புது என்ட்ரி டோட்டலி அவாய்டு. கார்த்திக் சார் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் நியூ என்ட்ரி. ஏபி கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாங்க ப்ரோ. பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள், சார்ட் பேட்டர்ன் நல்லா இருக்குது. சதீஷ்குமார் சார் பூனாவாலா, இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும் பொழுது வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேடிங் இருக்குங்க ப்ரோ, பெருசாக இன்றைக்கி ஸ்பைக் ஆகிருக்கு, வாட்ச் பண்ணுங்கள். மணியன்கோ ஃபினான்ஸ் எம்என்டம் ட்ரெண்ட் கேட்குறாரு. எம்என்டம் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் கம்பெனிஸில் ஒரு நம்பிக்கை இருக்குது. எம்என்டம் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்னா 3500 கிராஸ் பண்ணும்பொழுது ஸ்டார்ட் பண்ணுங்கள். டார்கெட் ப்ரீவியஸ் ஹை தான் 3750. லோகு சூர்யான்றவங்க சுஸ்லான் எனர்ஜி பை பண்ணலாமா? சுஸ்லான் கொஞ்ச நாளாக மூவ்மெண்ட்டே இல்லைங்க ப்ரோ. இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் எல்லா சார்ட்லேயுமே எக்ஸிட் தான் சொல்லுது, இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்குங்க. கலைதாசன் அப்படின்றவர் கனரா பேங்க் பற்றி கேட்டிருக்கிறாரு. கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் சார்ட் நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது. தாராளமாக பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள். ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதால இதை டார்கெட் எல்லாம் கிடையாது. இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 10 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படியே சேஸ் பண்ணுங்கள் ஸ்டாக்கை. சுரேஷ்குமார் சார் பேடிஎம் டார்கெட் கேட்குறாரு. பேடிஎம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக வீக்காக இருக்குது. பேடிஎம் இன்றைக்கி நல்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், கண்டிப்பாக இது நீங்கள் நாளைக்கு பாசிட்டிவான வாட்ச் பண்ணலாம். டார்கெட் ப்ரீவியஸ் ஹை 1300 சார்ட்டில் இருக்குது. சதீஷ்குமார் சார் சிகாச்சி பற்றி கேட்டிருக்கிறாங்க. சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் இது நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்குது, ஹோல்டு பண்ணுங்கள். டார்கெட் வந்து 47. கோபாலகிருஷ்ணன் சார் வேதாந்தா டிமர்ஜர் சார் இன்னும் அறிவிப்புகள் வெளியாகலை, வரும்பொழுது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். பிரேம்குமார் சார் டிசிஎஸ் பை லெவல், கொஞ்சம் டெக்னாலஜி ஸ்டாக்ஸை வெயிட் பண்ணுங்கள். குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் டாப் கம்பெனிஸ் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு வாங்குறது பரவாயில்லை, இப்போதைக்கு வேண்டாம். செல்வராஜ் சார் விக்ரம் சோலார் லெவல் பார்த்து சொல்லுங்கள். விக்ரம் சோலாரை பொறுத்த வரைக்கும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லைங்க ப்ரோ, பட் ஹோல்டு பண்ணலாம். 310 சப்போர்ட் லெவல், புது என்ட்ரி வேண்டாம். தனாவங்கி கேட்வே வாங்கலாமா? கேட்வேவை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க ப்ரோ, இது வீக்காக இருக்குது ஸ்டாக்கு, இது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிதிஷ்குமார் சார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு 5 ஸ்டாக்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. அந்த மாதிரி டைரெக்டாக ஸ்டாக் பிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுங்க ப்ரோ. நம்ம சேனல்லே நிறைய ஸ்டாக்ஸை வந்து நியூஸ்லேருந்து எடுக்கிறது, பிரேக் அவுட்டில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறோம், நீங்கள் சார்ட்டை பார்த்து ஸ்டடி பண்ணுங்கள். பட் உங்களுக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செக்டரில் டாப் கம்பெனிஸ்ன்னு சொல்லி கூகுளில் போட்டாவே வரும். பெஸ்ட்டு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். பட் அதையும் மீறி நிறைய அனலைஸ் பண்ணி ஸ்டாக்ஸை பிரேக் அவுட்லேருந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் டைரெக்டாக இங்கே நேம் சொல்லக்கூடாதுங்க ப்ரோ, செபியினுடைய வலியுறுத்தல். வித்யா சரவணன் அப்படின்றவர் வந்து ஹிண்டால்கோ பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஹிண்டால்கோ நல்ல மூமெண்ட்டில் இருந்தது, இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டு தான். பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும் பொழுது வாட்ச் பண்ணுங்கள்.
பிரபு சார், அதானி வில்மார் எப்போ மேலே போகும்? 2 இயர்ஸாக மூவ்மெண்ட் இல்லை. அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்படி தாங்க ப்ரோ இருக்குது. அந்த ஹிடன்பர்க் கேஸில் மாட்டினதுலேருந்து இப்போயுமே இது நோ ட்ரேடிங் ஜோனில் தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிற டைமில் இந்த ஸ்டாக்கில் இருந்து வெளியில் வந்து பணத்தை ரொட்டேட் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள். சிந்துன்றவங்க வந்து மோஸ்ட் 310 வைக்கலாமா டார்கெட்டுன்னு கேட்குறாங்க. மோஸ்ட் பொறுத்த வரைக்கும் 310 அப்படிங்கிறது நம்பரு, இது ஒன்றும் ப்ரீவியஸ் லெவல்ஸும் இல்லைங்க ப்ரோ. 280 தான் ப்ரீவியஸ் லெவலு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 20 ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். டார்கெட் எதுவும் வைக்காதீங்க, 20 ரூபாய் கேப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். வெங்கடேஷன் சார், பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் யுவர் வியூ. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் ஃபுல்லாக சைடு வேஸில் இருக்குங்க ப்ரோ, ஹோல்டு பண்ணுங்கள். சங்கர் சார், ஆதித்யா பிர்லா பிஎஸ்யூ எஸ்ஐபி செய்து வந்தேன், க்ளோஸ் பண்ணு. எஸ்ஐபியை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஆட்டோபே மூலம் பணம் எடுக்கிறாங்க ப்ரோ. ஆக்சுவலாக எஸ்ஐபி க்ளோஸ் பண்ணுறது வந்து நீங்கள் புரோக்கர் டெர்மினலில் போய் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லேயோ க்ளோஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் இங்கே எஸ்ஐபிக்கு உண்டான மேண்டேட் வந்து பேங்க்கில் உங்களோட அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் தான் ப்ரோ ஸ்டாப் பண்ணணும். எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 199 இயர்ஸ்க்கு இல்லை 30 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி இப்போலாம் செட் ஆகுது தானாகவே. நீங்கள் இன்கேஸ் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஆட்டோபேவை ஸ்டாப் பண்ணி வைங்க, அதுதான் நல்லது. டாம் தீன் அப்படின்றவர் வந்து கோத்தாரி பெட்ரோ கெமிக்கல் ஹோல்டு பண்ணலாமா? கோத்தாரி பெட்ரோ ஹோல்டு பண்ணலாம் ப்ரோ, ஆனால் வீக்காக தான் இருக்குது. 135 சப்போர்ட் லெவல். சங்கிலி முத்து சார், எஸ்பிஐ இடிஎஃப் ப்ரோ. எஸ்பிஐ இடிஎஃப்னு கேட்குறீங்க, எஸ்பிஐயில் ஏகப்பட்ட இடிஎஃப் இருக்குது. எந்த இடிஎஃப் கேட்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்லையா இருக்குங்க ப்ரோ. முகமது சார், சைபர் டெக் ஹோல்டு ஆர் செல் டார்கெட். சைபர் டெக்கை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலாக ரைஸ் ஆகுது, கொஞ்சம் டேஞ்சரான ஸ்டாக்கு தான். எப்போ வேணாலும் அதே வேகத்தில் கீழே விழும். நீங்கள் வேணும்னா 220 சப்போர்ட் லெவலாக வச்சு ஹோல்டு பண்ணுங்கள். சச்சின் அப்படின்றவர் வந்து ஏயு பேங்க் பை பண்ணலாமா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாரு. ஏயு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைடுக்கு மாறி இருக்கு, கன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி கிடச்சிருக்கு. நாளைக்கு பாசிட்டிவில் வர்த்தகமான கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். 800 ரூபாய், அதுக்கப்புறம் 850 வரைக்கும் மூவ் ஆகலாம். ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் 730. பட்டுக்குட்டீஸ், ஐடிபிஐ ஹோல்டு பண்ணலாமா? ஐடிபிஐ கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம். சார்ட்டில் கொஞ்சம் ரைசிங் ட்ரெண்ட் தெரியுது. 88 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணுங்கள். டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.